Hi students, today we are going to see a new topic, polite alternative or euphemism. So it's a one mark question. It will ask for the first part. In the first part we are having 21 marks. From the 120 they will ask. It's a new topic for us. So 10th வரைக்கும் நம்ம படித்ததில் இந்த டாப்பிக்கெல்லாம் வராது. For 11th and 12th we are having this. So இது நம்மளுக்கு எல்லா 1 மார்க்ஸ் மாதிரி தான் அப்ஜெக்டிவ் டைப்ஸ். ஸோ தே ஆர் கிவன் 4 ஆப்ஷன். ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஈக்குவல் மீனிங் தர வேர்டு எதுவோ அதை நம்ம இதில் சூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த பொலைட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இல்லையா, யூஃபமிசம். ஸோ அதுக்குரிய வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். Definition: Euphemism is the use of inoffensive word or phrase in the place of a harsh or possibly offensive one. So here இங்கே யூஃபமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஒரு சில வேர்ட்ஸ் இட் வில் ஹர்ட் சம் பீப்புள்ஸ். ஸோ அந்த ஒரு சில பீப்புள்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சொல்கிற அந்த ஒரு சில வேர்ட்ஸ் ரொம்ப ஹார்ஷாக தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டை தான் இங்கே யூஃபமிசம் இல்லைனா பொலைட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒரு விஷயத்தையே நம்ம 2-3 விதமாக சொல்லலாம். அப்போ அதுக்குரிய பர்டிகுலர் வேர்டு நம்ம யூஸ் பண்ணி சொல்கிறது தான் யூஃபமிசம். Example: this school is for the visually challenged. ஸோ அதாவது this school is for the blind. ஸோ இந்த ஸ்கூல் யாருக்குன்னா பிளைண்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், பிளைண்டு கண்ணு தெரியாதவங்க அப்படின்னு. ஸோ அதையே நம்ம இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி சொல்லணும் அப்படின்னா விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தி ஸ்கூல் இஸ் ஃபார் த விஷுவலி சேலஞ்சு. ஸோ அந்த விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்காக இருக்க ஸ்கூல் தான் இது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட்ஸ் கால்ட் எயூஃபமிசம் ஆர் பொலைட் ஆல்டர்னேட்டிவ். See the example: the man in the blue shirt is blind. ஸோ அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவன் ஒரு பிளைண்டு அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட் ஆஃப் தேட் the man is in the blue shirt is visually impaired. ஸோ அதாவது விஷுவலி இம்பேர்டு, விஷுவலி சேலஞ்சு பர்சன் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். Do deaf children even learn to speak? ஸோ ஹியர் டெஃப் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம ஹியரிங் இம்பேர்டு அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். That fat lady walks awkwardly. ஸோ ஹியர் ஃபேட் அப்படின்றதுக்கு பிக் போன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஃபேட் அப்படி அவங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் பிக் போன்ட். டாமஸ் ஷார்ட். ஸோ அவங்க ஷார்ட் குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வெர்டிக்கலி சேலஞ்சு. The pandemic has left many unemployed. ஸோ ஹியர் அன்எம்ப்ளாய்டு அப்படின்றதுக்கு பிட்வீன் ஜாப். அதாவது பேண்டமிக், இப்போ இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்க, ஜாப்லெஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஜாப் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு யூஸ் பண்ணாமல் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஓல்டு மேன் ஹாவ் டு பி ரெஸ்பெக்டட். ஸோ ஹியர் வேர்ல்டு மேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் ஹேவ் டு பி ரெஸ்பெக்டட். ஸோ அப்போ இந்த வேர்ட்ஸ் கேட்குறதுக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்குது. அட் த சேம் வே கொஞ்சம் நல்லா இருக்குது, பொலைட்டாக இருக்குது. த ரினவுட் பிளேபேக் சிங்கர் எஸ்பிபி டைடு ரீசன்ட்லி. ஸோ ஹியர் டைடு அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம பாஸ்ட் அவே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழில் சொல்லணும்னு வச்சுக்கோ, இப்போ எஸ்பிபி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லலான்னா எஸ்பிபி, ஸோ இவர் இறைவனடி சேர்ந்தார், உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறது தான். ஸோ இங்கே டைட் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் நம்ம பாஸ்ட் அவே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். Sarah was left homeless. So here homeless அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக on the street. I tried to make it as cheap as possible. So here economical. The toilets at the bus station never maintained well. ஸோ ஹியர் டாய்லெட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம்.
எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஸ்கூல்ஸ்லேயே நம்ம பார்த்தோன்னாக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களே, இப்போ 1 to 5th ஃப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, மிஸ்கிட்ட போயிட்டு மே கோ டு டாய்லெட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அதே சேம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஏன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த டாய்லெட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. தட்ஸ் வை தே ஆர் யூஸ்ட் அஸ் ஏ ரெஸ்ட் ரூம். ஸோ டாய்லெட்டுக்கு பதிலாக ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். மிஸ்ஸஸ் ஜோன் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹியர் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹோம் மேக்கர். ஸோ அவங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, வீட்டை கவனிச்சிக்கிறாங்க இல்லையா. தட்ஸ் வை தே கால்ட் ஹோம் மேக்கர். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ், நார்மல் வேர்ட், euphemism expression. Blind, visually challenged. Stupid, retired, mentally challenged, intellectually challenged. Handicapped or disabled, differently abled. Disabled or learning challenged, a special child. Late, chronologically challenged. Short, vertically challenged. Undertaker, funeral director or mortician. Maid, domestic engineer. ஸோ இப்போ மெய்டுன்றது நம்ம யாரை சொல்லுவோன்னா, சர்வெண்ட், வீட்டு வேலை செய்கிறவங்கள சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னு நம்ம மெய்டு அப்படின்னு சொல்லாமல் டொமஸ்டிக் இன்ஜினியர். ஸோ இது கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது நம்மளுக்கு. கார்பேஜ் மேன், சானிடேஷன் இன்ஜினியர். ஸோ நம்ம இதை எப்படி சொல்லுவோம், அங்கே பாரு குப்பை அள்ளுறவங்க போகிறாங்க, அங்கே பாரு குப்பை பொறுக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க கொடுத்துருக்க வேர்டு நம்ம சொல்லும் போதே அது வந்து ரொம்ப பொலைட்டாக, ஸோ ரொம்ப டீசெண்டாக இருக்குது. சானிடேஷன் இன்ஜினியர் கேட்கவே ஒரு மாதிரி கொஞ்சம் இட் வாஸ் வெரி நைஸ். lavatory, ரெஸ்ட் ரூம். பப்ளிக் டாய்லெட், கம்ஃபர்ட் ஸ்டேஷன். ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர். Poor, low income level, working class, economically disadvantaged. Slow learners, late bloomer. ஸோ நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, ஸ்கூல்ஸில் கிளாஸில் பிரிப்போம் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா லேட் ப்ளூமர். ஃபேட், ஃபுல் ஃபிகர்டு. ஸோ ஏற்கனவே நம்ம ஃபேட்டுக்கு பார்த்தோம் பிக் போன்ட். ஓவர் வெயிட், big boned, portly. Beating with a can, corporal punishment. Before I die, before I go. Died, passed away, deported, bit the big one, bit the dust, kick the bucket. ஸோ ஹியர் டைட் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எங்கே எத்தனை they are given more than 5 words. ஸோ passed away அப்படின்னு சொல்லலாம், deported, bit the big one, bit the dust or kick the bucket. ஸோ இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு for this died. One's backside or butt-cut. Rare end, gluteus maximus. Underwear or lingeries. Unmentionables. Liar, economically with the truth. Unemployment, between jobs. Bald, thin on top. Drunk, a little tipsy. Jail, கரெக்ஷனல் ஃபேக்கல்ட்டி. ஸோ இங்கே ஜெயில்னாக்கா பனிஷ்மெண்ட், அதாவது தப்பு பண்ணவங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணுறதுக்காக ஜெயிலில் போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வேர்டு கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. கரெக்ஷனல் ஃபேக்கல்ட்டி, ஸோ அதாவது தப்பு பண்ணவங்கள திருத்துற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டோலன், ஃபெல் ஆஃப் த பேக் ஆஃப் யர் ட்ரங்க். Genocide or killing. Ethnic cleansing.
prison camp, relocation center, accidental death, collateral damage, firing someone, lending someone. Euthanasia, put an animal to death humanly, put to sleep, homeless, on the street, naked, natural, omitted, blow chank, used car, pre-enjoyed or pre-loved vehicle. Unqualification, partially proficient. ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ நம்மளை கொஷின் பேப்பரில் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் வந்து அந்த நார்மல் வேர்டு இருக்கு இல்லையா, they just underline for that word. ஸோ அண்டர்லைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் வேர்டுக்கான யூஃபமிசம் வேர்டு, பொலைட் ஆல்டர்னேட்டிவ் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் they are given for undertaker. So in the same way, each and every sentence they are given at the same way they are underlined the word. ஸோ அதுக்குரிய ஆன்சரும் நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உனக்கு எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் ஃபார் தட். Students, you just copy all this in your grammar note.